ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் அங்கப்பிரதட்சணம் தரிசனத்திற்கு எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், அங்கப்பிரதட்சணம் தரிசன கியூ எங்கே ஸ்டார்ட் ஆகும், புஷ்கரணி தீர்த்தம் எந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, கூடவே எங்களுடைய போன வார அங்கப்பிரதட்சண தரிசன அனுபவம் பற்றியும் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய PS1 கேட். கோவிலுக்குள்ளே நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரக்கூடிய இடத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த PS1 கேட் இருக்கும். லட்டு கவுண்டர் போகக்கூடிய அந்த லேனில் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த PS1 கேட் தான் வரும். இது தெளிவாகவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். தினமுமே மிட்நைட் சரியாக 12 மணிக்கு தான் இந்த PS1 கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இந்த நேரத்தில் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த PS1 கேட் முன்னாடியே டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் நிற்பார். அவர் அங்கப்பிரதட்சண டிக்கெட் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு இந்த டைமில் அலோவ் பண்ணுவார். திருமலை கோவிலுக்குள்ள அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடியவங்க புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடிட்டு போகணும் என்பது தான் ஐதீகம். அங்கப்பிரதட்சணம் தரிசனத்திற்கு ரிப்போர்ட்டிங் டைம் நைட் 1 மணிக்கு இருக்கும். ஸோ 12 மணிக்கு இந்த புஷ்கரணி தீர்த்தம் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி இந்த கேட் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். 12 மணிக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கேட் முன்னாடி வெயிட் பண்ணக்கூடியதை நாம் பார்க்கலாம். லட்டு கவுண்டரில் சீனியர் சிட்டிசனுக்காகவும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காகவும் 2 ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லட்டு கவுண்டரில் இருக்கக்கூடிய கவுண்டர் நம்பர் 14 and 15 சீனியர் சிட்டிசனும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளும் நிறைய நேரம் வெயிட் பண்ணாமல் ஈஸியாக லட்டு வாங்கிக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். புஷ்கரணி தீர்த்தத்தில் சோப், ஷாம்பு கட்டாயமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு புனித நீராடல் மட்டும்தான் நம்ம பண்ணணும். சிலர் பனிக்காலத்தில் புஷ்கரணி தீர்த்தத்தில் தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்கும், எனக்கு ஒத்துக்காது, அதில் குளிக்கலைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரூம் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரூமில் ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு வரலாம். புஷ்கரணி தீர்த்தத்தில் ஐதீகத்திற்காக நீங்கள் இறங்கி ஜஸ்ட்டு 3 முறை உங்களுடைய தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டால் கூட போதும். புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம கோவில் வழியாக இப்போ நம்ம போகக்கூடிய ரூட்டில் தான் ஏடிசி சர்க்கிளுக்கு போகணும். ஏடிசி சர்க்கிளில் தான் இந்த அங்கப்பிரதட்சணம் தரிசனத்திற்காக 1 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக க்யூவில் போகக்கூடிய சமயத்தில் நம்முடைய ட்ரெஸ் ஈரமாக இருக்கா என்பதை செக் பண்ணுவாங்க. ஈரமாக இல்லைன்னா புஷ்கரணி தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வர சொல்லி சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. ஸோ அங்கப்பிரதட்சணத்திற்காக போகக்கூடியவங்க வெட் ட்ரெஸ் தான் வியர் பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளித்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ஸில் குளித்தாலும் சரி, உங்களுடைய ட்ரெஸ்ஸை நல்லா ஈரமாக்கிட்டு குளித்து முடித்த பிறகு அந்த ட்ரெஸ்ஸை நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் முக்கால்வாசி நம்முடைய ட்ரெஸ் நல்லாவே காஞ்சிரும். ஸோ குளிரும் அப்படின்ற பயம் எதுவுமே நமக்கு இருக்காது. அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்கு ஏடிசி சர்க்கிளுக்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் தான் நம்ம இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக புஷ்கரணி தீர்த்தத்தில் சோப், ஷாம்பு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் சோப்லாம் போட்டு குளிச்சுட்டு போனால் தான் தரிசனத்திற்கு சுத்தமாக போன மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரூம் கிடைக்கல அல்லது நாங்கள் தரிசனத்திற்காக ரூம் புக் பண்ணலை, குளிக்கிறதுக்கு காமனாக எங்கே இடம் இருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் ரெகுலராகவே கேட்குறீங்க. வராகப்பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வராகப்பெருமாள் கோவிலை ஒட்டி பார்த்தீங்கன்னா புஷ்கரணி தீர்த்தத்திற்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக நம்ம வந்தோம்னா ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, பாத்ரூம்ஸ் இருக்குது, அங்கேயே ஓப்பனாக ஷவர் டேப்ஸும் இருக்குது. நீங்கள் அங்கே குளிச்சுட்டு சோப் போட்டெல்லாம் குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா புஷ்கரணி தீர்த்தத்தில் இந்த PS1 கேட்டில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு தரிசனத்திற்காக போகலாம். கோவிலிருந்து லெஃப்ட்டில் திரும்பி நம்ம இந்த சுபதம் என்ட்ரிக்கு போகக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி தான் ஏடிசி சர்க்கிளுக்கு போகணும். சுபதம் என்ட்ரிக்கு முன்னாடியே ஒரு மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. இப்போ அதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த லக்கேஜ் கவுண்டர் இந்த நேரத்தில் சுப்ரபாதம் தரிசனத்திற்காக போகக்கூடியவங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு முறை போய் கேட்டோம், அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக போகக்கூடியவங்களுடைய லக்கேஜும் இங்கே வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இந்த வாரம் அங்கப்பிரதட்சணத்திற்காக போன சமயத்தில் பெருசாக நாங்கள் எந்த லக்கேஜ் அண்ட் மொபைலும் எடுத்துகிட்டு போகலை அப்படின்றனால இங்கே சரண்டர் பண்ணலை. பட் அங்கப்பிரதட்சண டிக்கெட் ஹோல்டர்ஸ் கிட்டையும் மொபைல் அண்ட் லக்கேஜ் இங்கே வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுப்ரபாதம் தரிசனத்திற்காக நீங்கள் போகிறதாக இருந்தாலும் சரி, அங்கப்பிரதட்சண
தரிசனத்திற்காக போகிறதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸை இந்த இடத்துலையும் நீங்கள் சரண்டர் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு இதே இடத்துல தான் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இங்கே கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக க்யூவில் ஜாயின் பண்ண உடனே நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸ் வாங்கிக்கிறதுக்காக அங்கே ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸ் கொடுத்துடலாம். க்யூவில் நம்ம மொபைல் அண்ட் லக்கேஜஸ் கொடுக்குறோம்னா தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு மொபைல் அண்ட் லக்கேஜ் டெலிவரி சென்டரில் போய் தான் வாங்கணும். அந்த இடத்திற்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்களையும் தரிசனத்திற்காக இலவசமாகவே அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஸ்கூல் ஐடி கார்டு அல்லது ஆதார் ஐடி கார்டு நீங்கள் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். அந்த குழந்தைகள் அங்க பிரதட்சணம் பண்ண தெரிஞ்ச குழந்தைகள், கொஞ்சம் பெரிய குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் உங்களோட அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கலாம். சப்போஸ் தெரியாது, ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்தில் உங்கள் கூடவே அந்த குழந்தைய நடந்து வரவும் சொல்லலாம். நம்ம முழுசாக ஈர துணியில் போகிறோம் அப்படின்றனால கை கால் எல்லாமே ஈரமாக இருக்கும். தரிசன டிக்கெட் எல்லாமே ஈரமாகி கிளியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போவுமே அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது திக்கான பாலித்தீன் கவர்லேயோ உங்களுடைய தரிசன டிக்கெட், ஐடி ப்ரூஃப், ரூம் கீ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் க்யூவில் லக்கேஜ் அண்ட் மொபைல் நீங்கள் சரண்டர் பண்ண போகிறீங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் பத்திரமா நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்லிப்பை கொடுத்தா தான் நமக்கு நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப் வச்சுக்கிறதுக்கு இது போல ஜிப்லாக் கவர்ஸும் பாலித்தீன் கவரும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக அங்க பிரதட்சணத்திற்கு போகக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக அங்க பிரதட்சணம் போகிறவங்களுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். இப்போ நம்ம சுபதம் என்ட்ரியை கிராஸ் பண்ணி ஸ்டெப்ஸில் ஏறி ரைட்டில் திரும்பி நடந்துகிட்ருக்கோம். இந்த லேனில் தான் நம்ம 300 ரூபாய் தரிசனத்திற்காகவும் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதே லேனில் தான் அங்க பிரதட்சணத்திற்காகவும் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு போகக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க. சேனல் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் லக்கி டிப்பில் சுப்ரபாதம் செலக்ட் ஆகியிருக்கோம், தோமாலா சேவா செலக்ட் ஆகியிருக்கோம், அர்ச்சனா சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்கோம், நாங்கள் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நாம் ஜென்ரலாக 300 ரூபாய் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அதே க்யூவில் தான் எந்த லக்கி டிப் சேவாவில் நம்ம செலக்ட் ஆகியிருந்தாலும் அந்த இடத்துல போய் தான் நம்முடைய ரெஸ்பெக்டிவ் டைமில் போய் நாம் ரிப்போர்ட் பண்ணணும். லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருக்கோம்னா நம்முடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் VQC1 போட்டிருப்பாங்க. அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸை ஒட்டி நமக்கு 300 ரூபாய் தரிசன கியூ ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல போய் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுப்ரபாத தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் இப்போது க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அங்க பிரதட்சண தரிசனத்திற்காகவும் சுப்ரபாதம் தரிசனத்திற்காகவும் நம்ம கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் சுப்ரபாத தரிசனம் முடிந்த பிறகு கோவில் அர்ச்சகர்கள், டிடிடி எம்ப்ளாயிஸ் அவங்க கையில் ஒரு சின்ன வெத்தலை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி யாராவது வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வெண்ணெய் பிரசாதம் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். சில நேரம் சந்தனம் வச்சுருப்பாங்க, அதுவுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், சுப்ரபாத தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் தான் இந்த க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்யூ ஓப்பன் பண்ண பிறகு இவங்க வைகுண்டம் க்யூ காம்ப்ளெக்ஸ் 1 வழியாக போய் கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்காக போவாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் பிரசாதம் பெருமாளுக்கு சுப்ரபாதம் பாடி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு காட்டக்கூடிய நவநீத ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நவநீதம் அப்படின்றது வெண்ணெய். பெருமாளுக்கு முதல்ல காலையில் காட்டக்கூடிய ஆரத்தி சமயத்தில் பெருமாளுக்கு படைக்கப்படக்கூடிய நைவேத்தியமான வெண்ணெய் தான் பிரசாதமாக அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் அர்ச்சகர்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அவங்க கையில் வெற்றிலை அல்லது வாழை இலையில் அந்த பிரசாதம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். சந்தனமும் சின்ன வாழை இலையில் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட பிரசாதம் கொடுங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுப்பாங்க, சின்னதாக கொடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வாரம் நாங்கள் அங்க பிரதட்சணத்திற்காக போயிருந்த சமயத்தில் 3 பேருக்கு எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே 3 பேருக்கு அந்த வெற்றிலை நவநீத பிரசாதம் கிடச்சிருந்துச்சு. அது நான் ஷார்ட்ஸ் வீடியோவிலும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆர்ச் தாண்டின உடனே நமக்கு கிரில் கேட்ஸ் இருக்கும். இந்த கிரில் கேட்டை தாண்டின உடனே நம்ம ரைட்டில் திரும்பி தான் அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஏடிசி சர்க்கிளுக்கு போகணும். இந்த நவநீத பிரசாதமும் சந்தனமும் சுப்ரபாதம் தரிசனத்திற்காக போகக்கூடியவங்களுக்கும் அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக போகக்கூடியவங்களுக்கும் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராவது புதுசாக போகிறீங்க, யாராவது டிடிடி எம்ப்ளாயிஸ் அல்லது அர்ச்சகர்கள் அவங்க கையில் வெற்றிலை வச்சுருக்கதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
வீடியோவில் ஒரு சேவாக் நிற்கிறத பார்க்குறோம். அவங்கள ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிரில் கேட் வழியாக தான் நம்ம இந்த ஏடிசி சர்க்கிளுக்கு போகணும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய கேட் தான் அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்தை ஒட்டியே செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது. நீங்கள் செப்பல்ஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே செப்பல் வச்சிடலாம். பட் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் நம்ம இங்கே தான் செப்பல் எடுக்கிறதுக்கு வரணும். 1 மணி வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸில் தான் எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க. ஷார்ப்பாக 1 மணிக்கு தான் அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக ஜென்ஸ் தனியாகவும் லேடிஸ் தனியாகவும் க்யூ ஃபார்ம் பண்ண சொல்லி போலீஸ் நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் தனித்தனியாக இம்மீடியட்டாக க்யூ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. க்யூவில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உள்ளேருந்து இந்த தரிசனத்திற்காக க்யூ அனுப்புங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கேட் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதற்கப்புறம் முதல்ல லேடிஸ் எல்லாருமே க்யூக்குள்ளே போவாங்க. க்யூக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அங்கே நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் சரண்டர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இம்மீடியட்டாக ஸ்கேனிங் பாயிண்ட் இருக்கும். அங்கே நம்முடைய லக்கேஜஸ் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். சின்ன ஹேண்ட் பேக்ஸ், பேக் பேக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான மெடிசன் அல்லது குளிரும் அப்படின்னா சின்னதாக பெட்ஷீட் அல்லது உள்ளன் ஷால் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை பர்சனலாக செக் பண்ணிவிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாருமே க்யூவில் மூவ் ஆகி ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சு அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் போய் செட்டில் ஆன பிறகு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 1:10 போல் இவங்க லேடிஸ் எல்லாருமே இந்த க்யூவில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஜென்ஸை க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் க்யூவில் மூவ் ஆகிறதையும் நம்ம இப்போது வீடியோவில் பார்த்தோம். ஸோ 1:10க்கு லேடிஸ் க்யூவில் ஜாயின் பண்ணுவாங்க. 1:20 போல் ஜென்ஸ் க்யூவில் ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம லேட்டாக போகிறோம்னாலும் கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1:30க்குள்ளே வந்துட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உள்ளே போய் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரும் போதும் அங்கப்பிரதட்சணத்திற்காக வந்த லேடிஸ் தனி கம்பார்ட்மெண்ட்லேயும் அங்கப்பிரதட்சணத்திற்காக வந்த ஜென்ஸ் தனி கம்பார்ட்மெண்ட்லேயும் சுப்ரபாதம் தரிசனத்திற்காக வந்தவங்க தனி கம்பார்ட்மெண்ட்லேயும் இருப்போம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸில் சர்வதர்ஷன் டிவோட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சுப்ரபாதத்திற்காக வந்திருக்கக்கூடிய டிவோட்டிஸ் கம்பார்ட்மெண்ட் 2:30 மணி போல் ஓப்பன் செஞ்சு அவங்களுக்கு செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து அவங்க எல்லாருமே கோவிலுக்குள்ளே போய் என்ட்ரு ஆன பிறகு அங்கப்பிரதட்சண லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு அவங்க எல்லாரும் ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிச்சு கோவிலுக்குள்ளே போய் என்ட்ரு ஆன பிறகு ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் செஞ்சு அவங்கள கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. லேடிஸ் அங்கே போயும் கோவிலுக்குள்ளே தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், ஜென்ஸும் தனியாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்டாக 3 மணிக்கு அலாம் அடித்த மாதிரி சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. சுப்ரபாதம் பாட ஆரம்பித்த உடனே லேடிஸ் ஃபஸ்ட்டு அங்கப்பிரதட்சணம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் அங்கப்பிரதட்சணம் செஞ்சுட்டு நம்ம லட்டு பிரசாதம், சின்ன லட்டு பிரசாதம் வாங்குவோம் இல்லையா, அதை வாங்கிட்டு கை கழுவுவோம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க செஞ்சு முடித்த உடனே இமீடியட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி ஜென்ஸ் அங்கப்பிரதட்சணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் அங்கப்பிரதட்சணம் செஞ்சுட்டு கல்யாணோத்சவ மண்டபம் பக்கத்தில் வெயிட் பண்ணுவாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் சுப்ரபாதம் பாடி முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதற்கப்புறம் சுப்ரபாதம் டிவோட்டிஸ் அவங்க பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு எல்லாரும் வெளியே வந்த பிறகு அங்கப்பிரதட்சணம் லேடிஸை தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. அங்கப்பிரதட்சணத்திற்காக தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க துவாரபாலகர்கள் ஜெயின் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நின்று தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஜென்ரலாக 300 ரூபாய் தரிசனம், SSD தரிசனம், சர்வ தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நம்ம எங்கே நின்று தரிசனம் பண்ணுவோமோ அதே இடத்துல நின்று தான் இந்த அங்கப்பிரதட்சணம் சமயத்திலும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஸோ லேடிஸ் எல்லாருமே தரிசனம் பண்ணிவிட்டு பாதி க்யூ வெக்கேட் ஆகும்போதே அவங்கள ஃபாலோ பண்ணி ஜென்ஸும் க்யூவில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜென்ஸ் தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சர்வதர்ஷன் டிவோட்டிஸை ஓப்பன் பண்ணி அவங்க கோவில் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜென்ஸ் முக்கால்வாசி தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்போவே அவங்கள பின்னாடியே சர்வதர்ஷன் டிவோட்டிஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கோவிலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு 4:20 ஆகிடும். லட்டு கவுண்டரில் நம்முடைய அங்கப்பிரதட்சண டிக்கெட் காமிச்சோம்னா ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. லட்டுவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸை நம்ம டெலிவரி சென்டருக்கு போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அங்கப்பிரதட்சணத்தினுடைய முழு ப்ராசஸ். ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தீங்க அங்கப்பிரதட்சணம் பற்றிய ரீசன்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் அங்கப்பிரதட்சணம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ ரீசன்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரீசன்ட் அப்டேட் தெரிய வரும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.